Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம ரெஃப்ரெஷிங்கான ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க். இது வந்துட்டு ஜிஞ்சர் ஏல். இது ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மட்டும் இல்ல, ரொம்பவே ஹெல்தியான ட்ரிங்க்கும் கூட. நம்ம இஞ்சி வச்சு செய்ய போறோம் இந்த ட்ரிங்க். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஜிஞ்சர் ஏல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இஞ்சியை வந்துட்டு நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் நான். ஒரு அரை கப் அளவுக்கு இஞ்சி. அதாவது இது வந்துட்டு ஒரு 75 கிராம் இஞ்சி இருக்கும். நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு சாஸ்பேன்ல போட்டுடலாம். நீங்க இதை லேசா க்ரஷ் பண்ணி கூட போடலாம், உங்களுக்கு சாப் பண்ற கஷ்டமா இருந்துச்சுன்னா. இப்போ இதுல நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் அப்படிங்கிறது 1/4 லிட்டர் தண்ணி. இப்போ இதை வந்துட்டு நம்ம பாயில் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த சாஸ்பேனை அடுப்புல வச்சாச்சு. இப்போ இது வந்துட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஃப்ளேமை லோ பண்ணி வச்சு இது நல்லா ஒரு 15 நிமிஷம் இப்படியே வேக விடலாம். இப்போ 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இஞ்சி போட்டிங்க பாருங்க, தண்ணியோட கலரே நல்லா ப்ரௌன் கலரா மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இந்த இஞ்சி தண்ணியை நான் வந்துட்டு வடிகட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிடுங்க. இப்போ இந்த இஞ்சியை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணியை வடிகட்டிக்கோங்க. இந்த இஞ்சியை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த வடிகட்டின இஞ்சியை இந்த காய வச்சு நீங்கள் வந்துட்டு டீக்கு யூஸ் பண்ணலாம். மசாலா டீ போடுறதுக்கு சுக்குத்தூள் மாதிரி நல்ல மணமாக இருக்கும் அதுவும். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தண்ணி ஃபுல்லும் வெளில எடுத்துடலாம். இந்த சிரப் இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது இப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா இஞ்சியோடு சேர்த்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் இந்த சிரப். நான் வந்துட்டு ஆனால் இப்படியே வடிகட்டிட்டேன். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஃப்ளேவர் வருது. சிரப்பை வந்துட்டு திருப்பியும் அதே சாஸ்பேன்ல நம்ம ஊற்றிடலாம். திருப்பியும் இதை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இந்த சர்க்கரையோடு சேர்ந்து இந்த இஞ்சி தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு ஒரு லேசான ஒரு சிரப்பி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கொதிக்க வச்சுக்க போகிறோம். திரும்பவும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இப்படியே இதை வந்துட்டு கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்தில் இது வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப பாகு மாதிரிலாம் ஆக வேணாம். அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆன மாதிரி ஆகிடும். இந்த கண்டிஷனில் இறக்கிடலாம் நம்ம. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1.5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ நம்ம ரெடி பண்ண ஜிஞ்சர் சிரப் வந்துட்டு நல்லா ஆறிச்சு. இப்போ அதை வச்சு ஜிஞ்சர் ஏல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 5-6 மின்ட் லீவ்ஸ் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு லெமன் ஸ்லைஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இதை லேசாக இந்த மாதிரி ஒரு இது வச்சு க்ரஷ் பண்ணி விடலாம். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த ஜிஞ்சர் சிரப் இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு சோடா ஊற்ற போகிறேன். இதில் நீங்கள் வந்துட்டு சோடாக்கு பதிலாக தண்ணியிலே கலக்கலாம். இதுவே நீங்கள் வின்டர் டைமில் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா வின்டர் டைமில் நீங்கள் வெதுன்னு கூட குடிக்கலாம். இதை வார்ம் வாட்டரில் கலந்து கூட. இப்போ இதில் நம்ம சோடா ஊற்றிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ஜிஞ்சர் ஏல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது குடிக்கிறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறது மட்டும் இல்லை, டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. இது உங்களுக்கு தலைவலி அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட இது குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இன்னும் சூப்பரான ஜிஞ்சர் ஏல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.